ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்லா கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன், 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம், சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜகிரகங்கள், 2 ராஜகிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாத பலன்கள் ரிஷபராசிக்கு. ரிஷபராசி நேர்களை அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்க. ஒரு முக்கியமான, அதாவது ஒரு ஜாதக பலன்கள் சொல்லும் பொழுது வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்வது எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்சம் ஒன்று இருக்கு, இன்னொரு கட்டம் ராசி அம்சம். அந்த அம்சம் ராசியும் வச்சு அம்சத்தையும் வச்சு தான் நாங்கள் பலன் சொல்ல போறேன். இதுதான் என்னுடைய வழக்கம். அம்சம்ன்றது ஒரு ஜாதகத்துடைய பலன்களை அப்படியே நடக்கும். அப்ப எழுதி வச்சுக்கோங்க, எழுதி தர்றேன், அப்படி நடக்கும். முதல் தேதி நல்லா கவனிங்க. 24, இந்த தை மாதத்தில் 24/1/2026 முதல் 27/1/2026 இந்த தேதி. அடுத்தது இன்னொரு தேதி 6/2/2026, 6/2/2026 முதல் 9/2/2026 இந்த 2 தேதியில குறிச்சு வச்சுங்க. இந்த 2 தேதியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. நல்ல பதவி, ஒரு அரசாங்க உத்தியோகம், சிறந்த யோகம், சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள், பதவி யோகங்கள், புத்திர யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமா நடக்கும். எழுதி வச்சுங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, நிச்சயமா நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். அடுத்ததாக, அதாவது உயர்ந்த அடுக்குமாடி கட்டடங்கள், உயர்ந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தேதி. அடுக்குமாடி கட்டடங்கள், உயர்ந்த பதவிகள், ஒரு அப்பார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடியது தை மாதத்தில். ஏன்னா இந்த தை மாதம் அப்படிப்பட்ட சொத்துக்கள் அமையும். அந்த தேதியை சொல்றேன். 27/1/2026, 27/1/2026 முதல் 10/2/2026 வரை.
இதுல பாருங்க அம்சமாக பூமி பூமி சொத்துக்கள், அபார்ட்மெண்ட்டுகள், மிகப்பெரிய உயர்ந்த கட்டடங்கள், மிகப்பெரிய சொத்துக்கள், மிகப்பெரிய பதவிகள், உயர்ந்த பதவிகள், அதிகாரத்துவ வாய்ந்த பதவிகள் நிச்சயமா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும் இந்த தேதியில். இதை குறிச்சு வச்சுக்கோங்க, எளியதாரை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, ஒரு முக்கியமாக செல்வம். அதாவது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய செல்வம், பொருளாதார முன்னேற்றம், காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு யோகம். அந்த யோகம் நாட்களை சொல்றேன். 20/1/2026 முதல் 20/1/2026 முதல் 28/2 நல்ல கவனிங்க, 28/2/2026 வரை அற்புதமான யோகம். காசு பணங்கள் கொட்டி கொண்டே இருக்கும். காசு இவ்வளவு பணம், ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு காசு பணம் நம்ம சம்பாதிச்சிருக்குமா அப்படின்னு. அதே நேரத்தில் உயர்ந்த பதவி, நல்ல திருமண வாழ்க்கை, இப்படி இதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான தேதி. இந்த தேதிகளில் நிச்சயமா எழுதி தரேன் பாருங்க, அப்படியே நடக்கும். இதுதான் தை மாதத்துடைய ஒரு கிரக வலிமைகள். எழுதி பாருங்க, எழுதி வச்சு பாருங்க, அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள், நல்ல அதாவது நினைச்சமே மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். அதுல மாற்றமே இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும், வழி பிறந்தாச்சு உங்களுக்கு.